பொதுவா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அம்மா அப்பா இருப்பாங்களோ, தெய்வ நம்பிக்கை இருக்கோ வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல, அது மாதிரி குருவின் உறவு, குரு அப்படின்றது அவ்வளவு முக்கியம். அப்ப எல்லாமும் நீ அப்படின்னு நினைச்ச அருணகிரிநாதர் முருகனோட சேரும் பொழுது என்னவா பாக்குறாருன்னா, முருகா நீதான் என்னுடைய குரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்றார். அப்ப குருன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். குமரகுருபரர் 5 வயசு வரை பேசல. உங்க குழந்தைங்க யாராவது பேச்சுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்களா, தயவு செஞ்சு இப்ப ஷாக் நானா போய் அடிக்கணும்ன்றதுக்கு தொட்டாலும் அடிக்கும், தெரியாம ஏதாவது உயர மேல பட்டாலும் அடிக்கும். அந்த அளவு எஃபெக்ட் இந்த ஒரு பாடல்ல இந்த வரியும் இருக்கு. எங்கேயோ போய் என்னுடைய ஆன்மாவிற்கான வலி, உடலுக்கான பிரச்சனைகளை, இல்ல ஏதோ வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை ஸ்கந்த குரு கவசம் தீர்த்து. இதுக்கு உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சேலஞ்சாவே வைக்கிறேன். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். முருகனுடைய கவசங்கள் நிறைய இருந்தாலும் இன்னைக்கும் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தகுரு கவசம்னு இப்படி நிறைய இருக்கு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கந்தகுரு கவசம், அதனுடைய தாத்பரியம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்கள் என்ன, அதை நம்ம எப்படி படிக்கணும், முருகனுக்கான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்கந்த குரு கவசம் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? எதனாலன்னு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு அதுக்கு முன்னாடி இதை இயற்றியவர் யார், கண்டிப்பா ஒரு விஷயத்துல இருந்து அதை பத்தி நான் சொல்றேன். அருள்மிகு சாந்தானந்த சுவாமிகள் அருளி செய்த ஸ்கந்த குரு கவசம், அதுதான் அதனுடைய மகத்துவத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன், மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன், மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன். உபதேசம், ஏன்னா உங்களோடதே பார்த்தீங்கன்னா அந்த பிரணவ மந்திரம் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா? பொதுவா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அம்மா அப்பா, சிலருக்கு அம்மாவின் பேர் தெரியாம போகலாம், எங்கேயோ பிறந்திருக்கலாம், எங்கேயோ வளர்ந்துருக்கலாம். ஆனா எப்படி அம்மா அப்பா இருப்பாங்களோ, தெய்வ நம்பிக்கை இருக்கோ வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல, அது மாதிரி குருவின் உறவு, குரு அப்படின்றது அவ்வளவு முக்கியம். அதனால்தான் நம்முடைய தேசத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சிருக்காங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ரொம்பவே முருக வழிபாடு அப்படின்றது சொல்லலாம் இல்லையா? ரொம்பவே நிஜமாதான் இருக்கு. இந்த கலியுகத்துக்கு முருகன் தான். இத வியாசர் தொடங்கியே எல்லாரும் சொல்றாங்க. இந்த கலியுகத்துல முருகர் சொல்றோம். அவருக்கான சிறந்த பக்தர் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிறைய பேரை பத்தி நம்மலாம் பேசியிருக்கோம். உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருது டக்குன்னு? பெரிய பக்தர்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் கடைசியா பாடுற பாட்டு கிருபானந்த வாரியார், அவருடைய சீடர்கள். பட் முதல்ல உங்களுக்கு சொன்ன உடனே அருணகிரிநாதர். அவர் கிளி வடிவம் எடுத்து முருகன் கிட்ட போய் ஃபைனலா அவர் பாடிய பாட்டு எதுனா கந்தர் அனுபூதி. அதுல பாடுற நிறைவான வரி, கடைசி வரின்னு சொல்லல, நான் நிறைவான வரின்னு சொல்றேன். என்ன பாடுறாரு தெரியுமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீன்னு பாடுறார் அனுபூதியிலேயே. நீதான் எனக்கு அப்பா, நீதான் அம்மா, நீதான் என் கணவன், நீதான் எனக்கு எல்லாம். அப்படியெல்லாம் முருகனை பார்த்த அருணகிரிநாதர் நிறைவா கிளியா ஆயாச்சு, முருகனோட சேர்றாரு. அப்ப எல்லாமும் நீ அப்படின்னு நினைச்ச அருணகிரிநாதர் முருகனோட சேரும் பொழுது என்னவா பாக்குறாருன்னா, முருகா நீதான் என்னுடைய குரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்றார். அப்ப குருன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். குரு அருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜோதிடத்தை பத்தி கூட நிறைய பேசுறீங்க. அதுல என்ன, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப குருவின் இது கண்டிப்பா தேவை. இப்ப எவ்வளவு பேருக்கு குரு இருக்காங்க? அம்மா அப்பா இருப்பாங்க, தெய்வம்னு கோயிலுக்கெல்லாம் போறோம். அதுல இந்த முருக வழிபாட்டிற்கு குரு தேவை. பிசிக்கலா ஒரு குருவை பார்த்து வணக்கம், அவருக்கு தொண்டு பண்ண நேரம் இல்லையா? மற்றவங்களுக்கு தொண்டு பண்ணுங்க. ஆனா மானசீகமா ஒருத்தரை குருவா நினைச்சுக்கணும். பாம்பன் சுவாமிகள் அருணகிரியார குருவா நினைச்சுக்கிறார்.
அம்மா நீ எப்படிமா சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்? இனமென தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர் கோன் காக்க, இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. இது சண்முக கவசத்தினுடைய வரிகள். சண்முக கவசத்தை முடிக்கும் பொழுது சொல்றாரு, அனுபூதி சொன்ன நாதர். எந்த நாதர்? அருணகிரி நாதர். இதை காக்கட்டும், அதுக்கப்புறம் கடவுள் வந்து காக்கட்டும். அப்ப என்ன, குரு வந்தா பின்னாடியே கடவுள் வந்துருவர். இன்னொன்னு, இப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம படுற கஷ்டத்துக்குலாம் நம்ம பண்ண தப்பு தான். இன்னைக்கு முருகானி இப்படி பண்றேன்னு உரிமையில திட்டுறோம் முருகனை. ஆனா யோசிச்சு பாருங்க, விளையாட்டா ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். நீ தானப்பா ஆசைப்பட்டு இஎம்ஐ எடுத்த, நீ தானே ஆசைப்பட்டு ஆடம்பரமா வாழ்க்கையை வாழற. ஒரு பக்கம் அது எதுவும் நகைச்சுவைக்காக போட்டாலும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பேராசையால வந்த கடன்கள் தான் நிறைய. ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் அநீதியால நடந்திருக்கும், ஏமாத்தப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கள நான் தவறு சொல்லலை. ஆனா நம்மில் இருக்கும் பல பேருக்கு ஆசையால தான் இந்த மாதிரி மாட்டியிருப்போம். இது போதும் நினைக்க தோணு இருக்காது. ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், ஏதோ கஷ்டம், ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுட்டோம், அதை கட்ட முடியாம கடன்ல மாட்டிப்போம். இது மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த தேவையற்ற ஆசை எங்க நமக்கு நீடு வாண்ட்னு வாங்க, அத்தியாவசியம் ஒண்ணு, தேவை ஒண்ணு. அந்த அத்தியாவசியமே நமக்கு மறந்து போய் இப்ப தேவைதான் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆசை தான் நம்ம பிரச்சனைக்கு காரணம். அப்ப படுற எல்லா கஷ்டத்துக்குமே நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அனுபவிக்கிறோம். சுவாமி கிட்ட போனா என்ன, அந்த அனுபவம் குறைஞ்சுட்டே வரும். கடவுள் கூட நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கொஞ்சம் சோதிப்பாராம். ஆனா குரு மூலமா போயிட்டா சோதனையே பண்ண முடியாது. குருவை நம்பி விழுந்துடலாம். நீங்க கூட பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் கோயில்ல இருக்கும், என்னை கூட நீ விட்டுடு, ஆனா என்னை ஆதரிக்கும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பிய வரை கைவிடாதுன்னு இருக்கும். அப்ப வாரண்டி கேரண்டின்ற வார்த்தைகளை குரு எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு குருமார்கள் ஒரு கவசத்தை கொடுத்திருக்காங்க. சஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமி, பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம், இதே மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல், கச்சியப்பர் கந்தபுராணம், திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திருப்புகழ், அருணகிரிநாதர் பிள்ளைத்தமிழ் முருகனுக்கு வைத்தீஸ்வரர் கோயில்ல பாடினது குமரகுருபரர். இப்படி அவனுக்கான அருளாளர்கள் வரிசை நிறைய இருக்கு. ஆனா ஏன் அடியன் இன்னைக்கு ஸ்கந்தகுரு கவசம், சஷ்டி கவசமும் படிப்பேன், சண்முக கவசமும் படிப்பேன். அந்தந்த கவசத்துக்கான முக்கியத்துவம் நிறைய இருக்கு. அப்படி இந்த ஒரு சமயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புத ஆன்மீக அன்பர்களை பார்த்து ஸ்கந்த குரு கவசம் சொல்லணும்ன்ற ஆசை எதுக்கு தெரியுமா? குரு கவசம் இதுலயே குருவருளும் இருக்கும், திருவருளும் இருக்கும். உங்களுக்கு யாராவது குரு வேணும்னு நினைக்கிறீங்களா? முருகனை குருவா நினைங்க. இல்ல அவனுடைய அடியார்கள் யாரையாவது குருவா நினைச்சுக்கோங்க. அருள்மிகு சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்றவர் ரொம்ப நாள் முன்னாடிலாம் வாழலை. நான் சொன்ன இப்ப மற்ற கவசங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அண்மையில கிடைச்ச கவசமே இதுதான். ஏன்னா அவருடைய காலமே 1921 2002. இப்பதான் ரொம்ப ரீசண்டா, இன்னிலிருந்து ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பரமபதம் அடையிறார். அப்ப ரொம்ப லேட்டா ரீசண்டா கிடைச்ச ஒரு விஷயம். எப்பவுமே ரீசன்ட் அப்டேட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அதுல ஏன் இன்னொரு அழகுனா, அது ஆரம்பிக்கிறதே கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே, கலியுகத்துக்கு கலி தோஷம் நீங்கிடவேன்ற வார்த்தை தெளிவா இருக்கு. இந்த கலியில என்னென்ன பிரச்சனைப்பா, ஒரு 9 பேரை பார்த்து பயந்துட்டே இருக்கும். அந்த 9 பேரும் அவங்க வேலையை செய்ய போறாங்க. ஒரு சமயம் ஒவ்வொருத்தர் வரத்தான் போறாங்க. ஒன்று சனி தோஷம், இல்லை ராகு கேது பெயர்ச்சி, இல்லை குரு பெயர்ச்சி, சூரியன் சந்திராஷ்டம், யாரோ ஒருத்தர் இருக்கும். அவங்கள என்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அவர்கள் எனக்கு நன்மையை அளிக்க வைக்க முடியும் முருகன் திருவருளால். அதனால்தான் இப்ப சஷ்டி கவசத்துக்கு டக்குன்னு போறேன். நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திரும், பயந்து இல்லை. முருக அடியார்கள்னா நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திரும். அதுக்கு முன்னாடி அருணகிரியார் நாளென் செய்யும் வினைதானேன் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய். அதுக்கு முன்னாடி சம்பந்தர் நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு நிகழ். அப்ப சிவன் வேறு முருகன் வேறு இல்லை. கட்டி தங்கத்தை என்னால காதுல போட்டுக்க முடியாது, அதுதான் சிவன். அப்ப அனுபவிக்கும் தங்கம், ஆபரண தங்கம் தான் முருகன். அவனை தான் நான் வணங்க முடியும், அனுபவிக்க முடியும். பரம்பொருள் சிவனுடைய அனுபவிக்கும் அந்த ஒரு தன்மைக்கு முருகன்னு பேர். முருகன் சிறந்த கடவுளாம் சிவபெருமானுக்கே குரு. முனிவர்களில் சிறந்தவர்
அகத்தியர், அவருக்கும் குரு. ஏன்னா முதல்ல பிரணவ உபதேசத்தை சிவனுக்கு சொல்றார், 2வது தடவை அகத்தியருக்கு சொல்றார், 3வது மனுஷங்கள்ல நீதான்ப்பா நல்லவனா இருக்க. யார நல்லவன் சொல்றாராம்? இல்லாத தப்பெல்லாம் பண்ணி உயிரையே மாய்த்து கொள்வேன்னு அருணை கோபுரத்து மேல போய் உயிரை விட்ட உடனே ஒரு மறுபிறவி வருது பாருங்க. அப்ப முருகனால ஒரு மறுபிறவி வந்தா அவரை விட நல்லவர் யாரா இருக்க முடியும்? கிளீனா பியூரிஃபையான ஒரு பிறவியை தான். அப்ப அவர்கிட்ட 3வது தடவை முருகன் பிரணவ உபதேசத்தை சொல்றார். அப்படி 3 தடவை சொன்ன முருகனுடைய பிரணவ உபதேசம் குருவா இருந்து சொல்றாரு. அந்த ஸ்கந்தனே குருவாக வருமாறு எழுதிய ஒரு அற்புதமானது தான் சாந்தானந்தர் அருளி செய்தது. இதுல என்ன தெரியுமா, நிறைய முருக பக்தர்கள், இதை நான் சொல்றேன், இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். குமரகுருபரர் 5 வயசு வரை பேசல. உங்க குழந்தைங்க யாராவது பேச்சுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்களா, தயவு செஞ்சு குமரகுருபரர் அருளி செய்த கந்தர் கலிவெண்பாவை வீட்டில் போடுங்க. முருகனுக்கு தேன் வாங்கி கொடுங்க. திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது சத்தியம்ங்க. எங்கள் ஆஃபீஸில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட், அவள் பாப்பா பேசலை, ஒரு 4.5 வயசு வரைக்கும் அவளுக்கு தெளிவாக பேச்சு வரல. அவள் எல்கேஜி போக ஆரம்பிச்சிட்டா. இதை சொன்ன அப்புறம் அவள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க. சத்தியமாக அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டா. குருஸ்தலம் தானே? குருத்தலம். அது குருத்தலம். ஏன் குருத்தலம் தெரியுமா? குரு தோஷம் நீக்கிறார், அதனால குருத்தலம். ஆனால் ஏன் குருத்தலம் தெரியுமா? அங்கதான் ஒரு டென்ட் கட்டி வெயிட் பண்றாராம் சூரபத்மனுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். அப்ப வீரமகேந்திரபுரியில தான் சண்டை. அவர் டென்ட் போட்ட இடம் மட்டும்தான் திருச்செந்தூர். இன்னைக்கு அந்த இடம் இல்லைன்றதுனால இங்கேயே சூரசமாரம் நடக்குது. ஆனா கந்தபுராணத்தின் பிரகாரம் திருச்செந்தூர்ல சூரசமாரம் நடக்கல, வீர மகேந்திரபுரத்துல தான் நடக்குது. இவர் இங்க டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்ப வியாழன் வரார், குரு வரார். எதுக்கு? அவருடைய ஆட்கள் தேவர்கள், தேவர்களுக்கு அவர் குரு. முருகா இதா பண்ணிக்கினி முடிச்சு கொடுத்துரும் முருகா. ரொம்ப ஒண்ணுமே தெரியாத பாப்பான்னு அவங்கள மாதிரி கேட்குறாங்க. முருகன், ஏன் இந்த தேவர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் அப்பாவை தானே வணங்குறாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? உனக்கு தெரியாதா? ஒரு தடவை உங்க அப்பாவை மதிக்காம தக்ஷன் பண்ண யாகத்துக்கு கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்க, உங்க அப்பாவை மறந்துட்டாங்க. சுவாமிய மறந்ததால அனுபவிக்கிறாங்க. சுவாமியை வணங்கி அனுபவிக்கல முருகா, எங்க தப்பு இருக்கு, அதனால அனுபவிக்கிறேன். ஓ அப்படியா? ஏன்னா நாளைக்கு வரப்போறவங்க கேட்பாங்க இல்லையா, எதனால இவ்வளோ கஷ்டம் சாமி கும்பிட்டு. அப்ப ஏதோ ஒரு தருணத்துல அவங்க பண்ண விஷயங்கள் அவர்கள் விதைத்தது தான் வரும். சரி, அப்ப நான் என்ன பண்ணணும்? தப்பு நாங்க பண்றது எங்க இயல்பு தான் முருகா, உங்ககிட்ட தான் வருவோம், நீ தான் ஒவ்வொரு தடவையும் காப்பாத்துற. சரி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி குருவின் அந்த ஒரு வாக்கிற்காக தேவர்களை காப்பாற்றியதால் குரு அங்க போனா மகிழ்ந்து எல்லாம் நன்மை பண்ணுவார். அது குரு தலம். அப்ப ஸ்கந்த குரு கவசம். நீங்க பாத்தீங்கன்னா குமரகுருபரர் அங்க போய் பேச்சு வருதா. அப்புறம் மீனாட்சி அம்மன் பக்தரா இருப்பார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு பாடுறார். அப்புறம்தான் ஒரு நாள் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போறாராம். இதை கேட்கும் பொழுது எனக்கு கண்ணே கலங்கும். யாருக்காவது உடல்ல வியாதினா ஒரு தடவை வைத்தீஸ்வரர் கோயில் போயிடுங்க. அப்பா அம்மாவோட பிள்ளை பெரிய டாக்டர். வைத்தீஸ்வரர் தையல் நாயகியை விட செல்வமுத்துக்குமாரசாமின்னு ஒரு பையன் இருப்பாருங்க. பின்னாடி சின்னதா குட்டியா தான் இருப்பார், ஒரு கொண்டைய வச்சுன்னு இருப்பார். குழந்தையும் அவர் தான் அங்க தயிர் சாதம் ஊட்டி தூங்க வைப்பாங்க. ஆனா ஆளுகின்ற அரசனும் அவன் தான். அந்த முருகன் கிட்ட போய் வழிபாடு பண்ணாராம் குமரகுருபர். அப்படியே வழிபாடு பண்ணிட்டு இப்படி வரும்பொழுது கூப்பிட்றாராம், குமரகுருபரா மறந்துட்டியா என்ன? ஐயோ உன்னை மறப்ப நான், பேச்சே உன்னால வந்தது முருகா. அப்ப அம்மா மேல மட்டும் பிள்ளை தமிழ் பாடிருக்க, என் மேல பாட மாட்டியான்னு உரிமையா கேட்டு வாங்கினானாம். அப்ப தமிழ் பாடல் பிடிக்கும், அதனால நிறைய தமிழ் பாடல்கள், இவங்க அருளி செய்த பாடல்களை பாடுங்கள். அப்ப மீனாட்சி அருள் பெற்றவர் திருப்பியும் முருகனுக்கு வரார். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர், அவரும் மீனாட்சி அம்மன் பக்தர். மீனாட்சி அம்பாள் தான் சொல்றார், போ அங்க போய் நீ உனக்கு நிறைய வேலை இருக்கு, திருப்போரூருக்கு போன்னு அம்பாள் சொல்லி வரார். பரம முருக பக்தரா இருந்து வைகாசி விசாகத்துல முருகனோட கலக்கிறாருங்க திருப்போரூர்ல. சிதம்பரம் சித்தர் சுவாமி. ஆமா, இன்னைக்கும் கூட சமாதி இருக்கா. வேளச்சேரியில அவருடைய சமாதி அமைச்சிருக்காங்க. அங்க இல்ல, ஆக்சுவலி நிறைய இடத்துல அவருடைய பூஜைகள் செய்யும் இடங்கள் இருந்தாலும் அவருடைய அதிஷ்டானம் சமாதின்றது திருப்போரூர் முருகர் கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்ல 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த வைகாசி விசாகம் என்னன்னா, அவர் சொல்லிட்டார் நான் சமாதி ஆக போறேன், ஜீவசமாதி ஆகிறேன் அப்படின்னு. அவர் கண்ணை மூடும் பொழுது அவர் ஜீவசமாதி ஆகிறாரா? திருப்போரூர் முருகன் சன்னதியில அங்க யாரோ வைகாசி விசாகம் தீபாராதனை பாக்குறாங்களாம். அப்ப அவர் நடந்து போய் உள்ள போறார், அங்கேயும் சமாதி ஆறார். இங்க நடந்து போய் முருகனோட கலக்கிறதையும் பாதி பேர் பார்த்திருக்கு. அப்படிப்பட்டவரா இப்ப சாந்தானந்த சுவாமி கிடக்கு வர. அவர் இயற்பெயர் சுப்பிரமணியர். அவங்க அம்மா அப்பாக்கு ஏற்கனவே 9 பிள்ளைங்க இருக்கு. வீட்டுக்கு ஒரு சித்தர் வரார்.
சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர்னு பெரிய சித்தர். தயவு செஞ்சு வருஷத்துல ஒரு நல்ல சித்தர் நல்ல சாமியாருக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, ரொம்ப பெரிய புண்ணியங்க. அவங்க காலடி வீட்டுக்கு வந்தாலே சத்தியம்ங்க தீவினைகள் போயிடும். எங்க வீட்டுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் சோச்சோமி ஐயான்னு எங்க வீட்டுக்கு வந்தார். அவர் வந்ததே எனக்கு ஏதோ நம்ம வீட்டில் இனிமேல் நல்லது நடக்கும்னு தோணுச்சுங்க. இது உண்மை. ஏன்னா அவர் வாயிலிருந்து சிவா முருகான் தான் வரும். அப்படி ஒரு அறிஞர்கள் ஞானிகள் சுவாமியே நினைக்கிறவங்களை கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க உணவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சிறப்பு. அப்படிதான் ஒரு கணவன் மனைவி அழகா இந்த சித்தரை கூப்பிட்டு உணவு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போகும்பொழுது சொன்னாராம், நவரத்ன மாதிரி 9 பிள்ளைங்க இருக்கு, 10ஆவதா ஒரு ஞானி வரப்போறான்னு போனார். அப்ப 10ஆவதா சுப்பிரமணியம்ன்ற பேர்ல ஒரு குழந்தை பிறக்கிறாரு. பள்ளிக்கு போய் நல்லா படிக்கிறாரு. வழியில போய் யாருக்கும் தெரியாம மாயாண்டி சித்தர் போய் பார்த்துட்டார். இந்த மாதிரி பள்ளி படிக்கவா வந்த நீ, உன் வேலை வேற இல்லை அப்படின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். இதுல சாந்தானந்தருடைய இயற்பெயர் தானே சுப்பிரமணியம். கொஞ்ச நாள் அவருக்கு சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு சிறைவாசம் தான் அவருக்கு குருகுல வாசம் மாதிரி நிறைய தியானங்கள் பண்ணி முகம் தேஜஸ் ஆகுது. சிறைவாசத்துல ஞானியானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப சொல்லணும் அரவிந்த் அன்னைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அரவிந்தர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்க பாருங்கன்னா அவருடைய இளமை போட்டோலலாம் அவர் கொஞ்சம் என்ன மாதிரி என் கலர்ல தான் இருப்பார். ஆனா வயதான தோற்றத்துல பாருங்களேன் பொன்னிறமா இருப்பார் அவரோட வயசான தோற்றத்துல. ஏன்னா அவர் ஜெயில போய் அவ்வளவு நாள் தியானம் பண்ண முகத்துல தேஜஸ் வருது, தன்னை உணரும் தருணம் அது எல்லாமே. அப்ப அந்த ஒளி தானா வரணும்னா அந்த அளவு தவம் இருக்கணும். அப்ப நம்ம பியூரிஃபை ஆறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அங்கிருந்து தான் வந்தது. அப்படி அவர் அருள் பெற்று புவனேஸ்வரி மாதா மீனாட்சி கிட்ட போய் வணங்குறார். மதுரை போனாலே அவர் முருக கிட்ட அனுப்பிடுறாமா மீனாட்சி. அங்கிருந்து அவர் அனுப்ப புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்துல பல கைங்கரியம் பண்ணதெல்லாம் அவர் எழுதியதுதான் ஸ்கந்த குரு கவசம். இப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு, ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம யாரை பத்தி படிச்சாலும் அது எழுதினவரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவரையும் அந்த தெய்வத்தையும் நினைச்சா அதுல இருக்கிற ஒரு நன்மைகள் நமக்கு வந்துடும். இப்ப இவர் எழுதின இந்த ஸ்கந்த குரு கவசத்துல குருவும் இருக்கு கடவுளும் இருக்கா, குரு திரு ரெண்டுமே இருக்கு. அடுத்த விஷயம், இந்த ஒரு கவசத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா முருகர் கோயில்களுக்கும் மானசீகமா போயிட்டு வந்துருவீங்க. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப கந்தர் அலங்காரத்திலயும் பழனி இருக்கு, திருச்செந்தூர் இருக்கு, திருச்செங்கோடு இருக்கு, சிலதுதான் இருக்கும். ஆனா நம்ம சஷ்டி கவசத்திலையும் ஓரளவு வருது, ஆவினன் குடி வாழ் அழகிய வேளா இருக்கு. ஆனா இந்த கவசங்கள் இந்த பாடல்கள்ல இல்லாத அளவு ஒவ்வொரு தலத்திற்கும் இந்த ஸ்கந்தகுரு கவசம் நம்மை அழைத்து சென்று விடும். விராலிமலை முதல்ல அருணையில இருந்து ஆரம்பிக்கும். அருணை, எட்டுக்கண், எட்டுக்குடி, சிக்கல், இப்படி எல்லா முருகத்தலங்களும் அத்தனை முருகனின் அருளையும் ஒருங்கே பெற வேண்டும் என்றால் இந்த ஸ்கந்தகுரு கவசம். இது பலன்கள். வேற எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற இந்த ஒரு வரிங்க நம்மையும் அறியாமல், இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை ட்ரிப்ஸ் ஏத்துறாங்கன்னு வைங்களேன், ட்ரிப்ஸ் ஏத்தும் போது இப்ப ஏறுது கை கிட்ட வந்துருச்சு, மூளை கிட்ட போகுது கொஞ்சம் தெம்பார அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ட்ரிப்ஸ்க்கு கையை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கண்ணை முடின்னு படுப்போம், இல்லை யாராவது வந்தா பேச்சு கொடுப்போம். கொஞ்ச நேரத்துல நமக்கே அந்த தெம்பு வருது இல்லையா? அது மாதிரி இந்த மந்திரம் நமக்கும் தெரியாமல் தெம்ப கொடுத்துரும். அதுக்கான ஒரு வரி மட்டும் அடியேன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது 172வது வரி ஸ்கந்தகுரு கவசத்துல. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும் அப்படின்ற முருகனுடைய மூல மந்திரம் இதுல இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க இல்ல கேட்டுடுங்க. இப்ப ஷாக் நானா போய் அடிக்கணும்ன்றதுக்கு தொட்டாலும் அடிக்கும், தெரியாம ஏதாவது உயர மேல பட்டாலும் அடிக்கும். அந்த அளவு எஃபெக்ட் இந்த ஒரு பாடல்ல இந்த வரியும் இருக்கு. அப்ப முருக தலங்களுக்கான அருள், குருவின் அருள், திருவின் அருள், முக்கியமா மூல மந்திரத்தை குரு வடிவா தான் வாங்கணும். இப்ப சிவாய நம நமச்சிவாயன்றதை வந்து நான் வெறுமனே எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லலாம், ஆனா அது மந்திரமா ஆகுமானா ஆகாது. ஏன்? இந்த மந்திரத்தையே குரு உபதேசமா பெற்றால் தான் மந்திரமா ஆகும். அப்ப இந்த குருவின் அருளோட இருக்கக்கூடிய இந்த விஷயம் மந்திரமாக மாறும். இதை நான் ரொம்ப கான்சியஸா கேட்கிறனும், இல்ல கார்ல போகும்போது பைக்ல போகும்போது போட்டுட்டு கேட்கிறனும். ஆனா அந்த மந்திரம் எனக்கான வேலைகளை பண்ணிடும். இப்போ ஒரு வலி மாத்திரை போடுறேன், எங்க போகுது இப்ப எங்க வலி அதெல்லாம் பார்க்க மாட்டோம், அந்த வலி நிவாரணி வலியை போக்கிறோம். அது மாதிரி எங்கேயோ போய் என்னுடைய ஆன்மாவிற்கான வலி, உடலுக்கான பிரச்சனைகளை
இல்லை ஏதோ வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை ஸ்கந்த குரு கவசம் தீர்த்து விடும். இதுக்கு உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு சேலஞ்சாகவே வைக்கிறேன். ஒரு 48 நாள் காலையில் ஒன்று பிரம்ம முகூர்த்தம், 4:30க்கெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் சொல்லிடாதீங்க. சரி, சூரிய உதயம் 6லேருந்து 6 குளிச்சுட்டு உங்கள் வீட்டு முருகருக்கு முன்னாடி ஒரு விளக்கு, ஒரு அகல் விளக்கோ இல்லை விளக்கோ ஏற்றி வச்சுட்டு ஸ்கந்த குரு கவசத்தை கேளுங்க, சொல்லுங்க. 20 நிமிஷம் கண்ணை மூடி 48 நாள் அதை கேட்டுட்டு உங்களுடைய விண்ணப்பம் நியாயமாக இருந்தால், தீரவில்லை என்றால் என்னை கேளு. அந்த அளவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கவசம். ஏதோ ஒரு கவசம். ஏன்னா கவசம் இருந்தா முதல்ல என்னை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. எனக்கான பூஜையை பண்ணலாம். கவசமே இல்லைன்னா முதல்ல கோயிலுக்கு போக கால் வராது, பூஜை பண்ண டைம் இருக்காது, பிரச்சனையா இருக்கும் இதெல்லாம். அப்ப இந்த பிரச்சனைகளும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னா முதல்ல கவசம் இருந்தாதான் எனக்கான வழிபாடே பண்ண முடியும். அவன் அருள் இருந்தால் அவன் தாளை வணங்கலாம். அவன் அருள் கிடைப்பதற்கு முதல்ல கவசம் வேண்டும். அந்த கவசமாக எல்லா சர்வ வல்லமை கொண்ட ஸ்கந்த குரு கவசம் உங்க வாழ்க்கையில பல திருப்பங்களையும் குரு அருளாலும் திருவருளாலும் கொடுக்கும். அதாவது நீங்க எப்படி ஒரு மேடையில பேசும் பொழுது நிறுத்துறதுக்கான டைம் வந்தாலும் யாரும் நிறுத்தாம அதை இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படிதான் முருகனை பத்தி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கவசத்திலையும் ஆழ்ந்த அர்த்தங்களும், நிறைய பேருக்கு சொல்ற மாதிரி அதனுடைய ஆசிரியர் இயற்றியது யார், எந்த காரணத்துக்காக அவர் அதை இயற்றினார், சிறு வயதுல எந்த மாதிரி சுபாவத்திலேருந்து மாறி இருக்காரு. ஏன்னா எடுத்தோடனே யாருமே ஞானிகளாக மாறுவதில்லை, எல்லாமே ஒரு அனுபவத்தின். அவருக்கு ஒரு குருவா வரார் பாருங்க அந்த சித்தர் இப்போ அப்படின்னு. அப்ப நம்மளை எங்கேயோ ஏதோ ஒரு வழிகாட்டி நம்மளை திசை மாத்துவாங்க. நிச்சயமாக. ஏன்னா பிறந்ததிலிருந்து தாய்க்கு அப்புறம் தந்தைக்கு அப்புறம் ஒரு குருவானவர் நம்மளுடைய இறுதி வரை இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும்னு. இன்னொன்னு, குரு மேல பாரத்தை போட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா அப்பா ஒரு வயசு வரைதான், அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு பாரம் ஆயிடும். குரு அப்படி கிடையாதான். நீ பார்த்துக்கோனா குரு பார்த்துப்பார். நிச்சயமா. என்னால் எல்லோருக்குமே வந்து குருங்கிற ஒரு வழிகாட்டி வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லி கந்த குரு கவசத்தினுடைய தாத்பரியமும் மூல மந்திரமும் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச பதிவாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.